ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல போட்டி, பொறாமை எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறவங்கெல்லாம் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருப்பாங்க. ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பண விஷயத்துலயும் உங்ககிட்ட இல்லைன்னா நான் தரேன், என்கிட்ட இல்லைன்னா நீ கொடு அப்படின்னு மாற்றி மாற்றி பணத்தை கொடுத்து அன்பையும் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த கிராமத்துல. அந்த கிராமத்து பெண்கள் கூட எந்த ஒரு சண்டையும் போடாம நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, எங்க வீட்டுல எப்படி நடந்துச்சு, அப்படி பார்த்துக்கோங்க உங்க மாமியார, இப்படி பார்த்துக்கோங்க உங்க மாமியார அப்படின்னு எந்த ஒரு சண்டையும் இல்லாம தண்ணி பிடிக்கிறப்ப கூட ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊர் அப்படியே கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா நாங்க அந்த ஊரை சந்தோஷமா இருக்க விட மாட்டோம். அந்த ஊரோட நிம்மதியை கெடுத்து விடுறதா எங்களுக்கு சந்தோஷம். ஆமா, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் நிம்மதியும் நாங்க கெடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஊரையே ஒரு வழியாக்க போறோம். எல்லாரும் எங்களை பார்த்து பயப்படணும். எல்லாரும் எங்க பேச்சதான் கேட்கணும். நாங்க நில்லுனா நிக்கணும், உக்காருனா உக்காரணும். அந்த ஊரை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வைக்க போறோம். அப்படின்னு அந்த 2 பேயும் திட்டம் போட்டு அந்த ஊரை ஒரு வழியாக்க போறாங்க.